கப்பலூர் சுங்கச்சாவடி விவகாரம் தொடர்பான முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் அப்பகுதியில் போராட்ட எதிர்ப்பு குழுவினர் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், இந்த போராட்டம் குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. சர்ச்சைக்கு பெயர் போன மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கப்பலூர் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கப்பலூர் சுங்கச்சாவடியானது சுங்கச்சாவடி விதிமுறைக்கு புறம்பாக நகராட்சி எல்லையிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைக்கப்பட வேண்டும். ஆனால் நகராட்சி எல்லையிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலானது இந்த சுங்கச்சாவடியானது அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் உள்ளூர் வாகனங்களுக்கு அவ்வப்போது கட்டணம் செலுத்த வேண்டும் என நிர்பந்தம் செய்வதால் கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த வாகன ஓட்டிகள் பல்வேறு கட்ட போராட்டம் நடத்தி வரக்கூடிய நிலையில உள்ளூர் வாகனங்களுக்கு 50% கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்று கடந்த ஜூலை 10ஆம் தேதியானது சுங்கச்சாவடி நிர்வாகம் சார்பில் உள்ளூர் வாகன ஓட்டிகளிடம் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அன்றைய தினம் 9 மணி நேரம் தொடர் போராட்டம் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் பங்கேற்று கிட்டத்தட்ட 9 மணி நேரம் அன்றைய தினமானது போராட்டமானது நடைபெற்று வந்தது. இந்த நிலையில இந்த போராட்டத்தை தொடர்ந்து கடந்த 15ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மூர்த்தி தலைமையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை அன்றைய தினமும் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலும் அமைதி பேச்சுவார்த்தையிலும் எவ்வித சமரசமும் எட்டப்படாத நிலையில் 18ஆம் தேதி தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் தமிழக அதிகாரிகளும் நடத்திய பேச்சுவார்த்தையிலும் எந்த விதமான உடன்பாடுகளும் அன்றைய தினமும் எட்டப்படவில்லை. இதனால் கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட முடிவு செய்த கப்பலூர் சுங்கச்சாவடி எதிர்ப்பு ஒருங்கிணைப்பு குழு தலைமையிலான கடந்த 21ஆம் தேதி அன்று ஆலோசனை கூட்டமானது நடத்தது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தியும் திருமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து கடையெடுப்பு போராட்டம் நடத்த வேண்டும் என்றும் கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட போவதாகவும் அந்த கூட்டத்திலானது தெரிவிக்கப்பட்டது. இதற்கு அமைச்சர் மூர்த்தி தலைமையிலான மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று முத்தரப்பு பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி ஆகியோர் தலைமையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. நீண்ட ஆலோசனைக்கு பிறகு சுங்கச்சாவடியில் கடந்த 2020ஆம் ஆண்டு நடைமுறையில் உள்ள வாகனங்களுக்கு கட்டணம் செலுத்தாமல் செல்லலாம் எனவும் சுங்கச்சாவடியிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வாகனங்களுக்கு ஆதார் அட்டையை காண்பித்தும் அந்த வாகன உரிமையை காண்பித்தும் கட்டணம் செலுத்தாமல் செல்லலாம் எனவும் அமைச்சர் மூர்த்தி அறிவித்த நிலையில் இது தொடர்பான உத்தரவை எங்களால் வாய்மொழியால் ஏற்றுக்கொள்ள முடியாது, எழுத்துப்பூர்வமான உத்தரவு வேண்டும் என போராட்டக் குழுவினர் தெரிவித்தனர். இதற்கு எந்த உறுதியும் கொடுக்காமல் அமைச்சர் மூர்த்தி கூட்டரங்கிலிருந்து வெளியே சென்றதால் இதற்கு எந்த ஒரு முடிவும் எட்டப்படாத நிலையில் ஏற்கனவே அறிவித்தது போல கப்பலூர் சுங்கச்சாவடி அகற்ற வலியுறுத்தி இன்று முழு கடையடைப்பு போராட்டம் மற்றும் முற்றுகை போராட்டம் நடத்துவதாக அறிவித்தபடி இன்று திட்டமிட்டபடி காலை 6 மணி முதல் திருமங்கலம் மற்றும் மரவன்குளம், உச்சப்பட்டி, கப்பலூர், கூத்தியார்குண்டு, தோப்பூர், தனக்கன்குளம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களிலும், பேரையூர் தாலுகா, அதே போல கல்லுப்பட்டி, கள்ளிக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கப்பலூர் சுங்கச்சாவடி அகற்ற வலியுறுத்தி முழு கடையெடுப்பு போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இதற்கு ஆதரவாக கப்பலூர் பகுதியில் இயங்கி வரக்கூடிய சிட்கோவில் 450 தொழில் நிறுவனங்களும் இயக்கப்படவில்லை. 10,000க்கும் மேற்பட்ட கடைகளும் தற்போது இந்த முழு கடையெடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டம் நடைபெற்று வருவதால் பாதுகாப்பு கருதி 700க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். தற்போது இந்த போராட்டமானது வலுப்பெறும் நிலையில் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமாரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். அதிமுக இதற்கு முன்னின்று நடத்தும் என்றும் தற்போது திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பதற்றமான சூழல் காரணமாக பகுதி முழுவதும் பரபரப்பாக காணப்படுகிறது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.